இது வந்து ஒரு அந்த விஷயத்தை கேள்விப்பட்டாங்க, மிகவும் மிகவும் வருத்தப்படுகிறேன். அது ஒரு ஃபோட்டோவும் பார்த்துருந்தேன் ஃபேஸ்புக்கில். மிகவும் வருத்தப்படுகிறேன். இது மிகவும் ஒரு தவறான சர்ஜரி ஆகும். அதாவது எப்படின்னா, அழகுக்காக நான் அழகுபடுத்துதல்னு சொல்லி சில சர்ஜரிலாம் இருக்குது. இது அந்த இதில் வரவே வராதுங்க முதல்ல. ஏன்னா இது வந்து அதாவது நம்ம உடம்புல வந்து அனட்டாமின்னு சொல்லுவோம், உடற்குறியியல். அதாவது ஒவ்வொரு உறுப்புலையும் அதுக்குரிய நரம்பு இருக்குது, இரத்த நாளம் இருக்குது, சதை இருக்குது. அதை பற்றி ஒரு முழுசாக தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். பட் இதை ஒரு டாட்டூ ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே எனக்கு கேட்க அவ்வளோ பயமாக இருக்குது. இப்படி ஒரு ஆள் எப்படி ஒரு சர்ஜரி பண்ணுவாங்கன்னு. ஏன்னா நாக்கில் பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் மிகவும் அதிகமான ஒரு இடம். நம்ம நாக்குங்கிறது ரத்த ஓட்டம் மிகவும் அதிகமான இடம். அதில் நம்ம கத்தியை வச்சு ஒரு கீறல் போட்டால் அதில் வர ரத்தம் வேஸ்டேஜ்னால ஈவன் உயிருக்கே ஆபத்து வரலாம். அந்த அளவுக்கு அதில் ரத்தம் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சர்ஜரி பண்ணுற ஒரு தேவையான சர்ஜரி பண்ணால், ஒரு சர்ஜரி பண்ணுறதை வந்து சில அழகுக்கு உள்ள சர்ஜரி, இந்த சர்ஜரி பண்ணணுமா வேண்டாமா, உங்களுக்கு இந்த சர்ஜரி ஓகேவா இல்லையா, இல்லை இந்த சர்ஜரி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது ஒரு போர்ட் சர்டிஃபைட் டாக்டர் தாங்க. அவர் தான் இதை டிசைட் பண்ணணும். பட் ஒரு போர்ட் சர்டிஃபைட் டாக்டர் யூஸ்வலாக அந்த சர்ஜரி பண்ண மாட்டார்கள். ஒன்று. ரெண்டாவது, ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது நம்ம உடம்பை ஓப்பன் பண்ணும்போது அது காற்றுல உள்ள மாசு, மற்றபடி அந்த நுண்கிருமிகளும் உடம்புக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சர்ஜரிஸ் பண்ணுறது, அதை உடம்புல நம்ம கத்தி வைக்க போகிறோம்னா அதுக்குன்னு உரிய ஒரு இடம் ஆப்ரேஷன் தியேட்டர், அங்கே வச்சு தான் இதை பண்ண முடியும். மூணாவது, இப்போ நீங்கள் ஒரு அழகு சம்மந்தப்பட்ட ஒரு சர்ஜரி பண்ணணும்னு நீங்கள் போனீங்கன்னா, நீங்கள் கேட்ட எல்லா சர்ஜரியுமே டாக்டர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது உங்களுக்கு உடம்புக்கு கெடுதலாக இருக்கும். மருத்துவ கொள்கை, அதாவது மெடிக்கல் பிரின்சிபிள்ஸ்ன்னு இருக்குது. அந்த இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு நாங்கள் சர்ஜரி பண்ணணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுவோம். நீங்கள் கேட்ட எல்லா சர்ஜரியும் பண்ண மாட்டார்கள். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி நாக்கு பிளவு சர்ஜரி பண்ணுறது ஒரு மிகப்பெரிய தவறு. அதுவும் ஒரு டாட்டூ சென்டரில் போதிய வசதிகள் இல்லாமல் பண்ணுறது ஒரு உயிருக்கு ஆபத்தான விளைவு ஆகும். இதில் விஷயமா நான் ரெண்டு முக்கியமான வேண்டுகோள் விடுக்கிற மக்களுக்கு. அதாவது இந்த வாட்ஸ்அப், யூடியூப்பில் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சர்ஜரிலாம் பார்த்துட்டு அதை ஃபார்வர்ட் பண்ணுறது தயவு செய்து தவிர்க்கவும். இது வந்து நிறைய விஷயம் வந்து உண்மைக்கு புறம்பானது, உங்கள் உடலுக்கு கெடுதல் தரக்கூடியது, ஈவன் உயிருக்கே ஆபத்தாக முடியக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதுக்குரிய மருத்துவர்களை அணுகி எது கரெக்டு எது தப்பு, உங்களால் அதை செய்ய முடியுமா முடியாதான்னு பார்த்து அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கொள்ளுமாறு வேண்டுகிறேன். சார், இப்போ நாக்கை கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபேஷன் வந்து நம்ம எந்த கண்ட்ரில வந்து இது ஸ்டார்ட் ஆகுது சார்? இது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் கொண்டு வரதுக்கு இதை நீங்கள் எப்படி சார்? சரி, இந்த மாதிரி ஒரு கல்ச்சர், அதாவது நாக்கை பிளவுபடுத்துகிற கல்ச்சர் எனக்கு உண்மையிலே நான் படித்ததில், நான் பார்த்ததும் இல்லை, நான் கேட்டதும் இல்லை, படித்ததில் இதான் முதல் முறையாக நான் பார்க்கிறேன். எனக்கே ஒரு ஆச்சரியக்குறித்தமாக ஒரு பயங்கரமாக ஒரு சர்ஜரி மாதிரி இது தெரியுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு வந்து நம்ம பேசுகிறதுக்கு ரெண்டு விஷயத்துக்கு தான் கடவுள் நாக்கு படுகிறது. ஒன்று வந்து நம்ம பேச்சு திறமைக்கு, ரெண்டாவது நம்ம ருசி தெரிகிறது, டேஸ்ட் பட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த பேசுகிறதுக்கு இந்த நுனி நாக்கு வந்து மிகவும் அவசியம். அதை பிளவுபடுத்தினால் உண்மையிலேயே சொல்கிறேன், அதை பார்க்க பயமாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, உங்களோட நார்மல் பேச்சு திறமை அடி வாங்கிவிடும். உங்களால் பேச முடியாது. நார்மலாக நுனி நாக்கு இரண்டாக பிளந்து விட்டால் உங்களால் சரியாக சாப்பிட முடியாது, சரியாக பேச முடியாது. ஸோ இது முற்றிலும் தவறான சர்ஜரின்னு சொல்லுவேன். இன்னொன்று இது எங்கே ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கூட எனக்கு சுத்தமாக தெரியாதுங்க. நான் கேள்விப்பட்டதும் இல்லை, நான் படித்ததும் இல்லை. அதில் டேட்டூ போடுறாங்க சார், அதை பிளவுபடுத்தி டேட்டூ போடுறாங்க. ஸோ டேட்டூங்கிறது வந்து என்னென்னா, அகைன் அதை பிளவுபடுத்தி அதில் டேட்டூ போடுறதுல பார்த்தீங்கன்னா, பிளவுபடுத்தும் போது ரத்தோட்டம் மிகவும் அதிக ரத்த கசிவு ஏறிய வாய்ப்பு இருக்கிறது ஒன்று. ஸோ அது அதுக்கு சரியான இடத்துல பண்ணாது, ஒரு சரியான இடத்துல வச்சு தான் நம்ம நாக்கு சர்ஜரியே பண்ணணும். இப்படி ஒரு இடத்துல பண்ணி ரத்தம் மீனாகி உயிரிழப்பு கூட ஆபத்து வரலாம். ஒன்று. இன்னொன்று, நாக்கில் டேட்டூ போடுறது வந்து அகைன் அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. பட் மிகவும் உயிருக்கு ஆபத்தானது. இன்ஃபெக்ஷன் வரதுக்கு ஒரு அதிக சான்ஸ் இருக்குங்க இந்த மாதிரி இடத்துல. ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு போர்ட் சர்டிஃபைட் டாக்டர் இந்த சர்ஜரி, இந்த டேட்டூவும் சரி, இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன், நாக்கை பிளவுபடுத்த ஆப்ரேஷன் கண்டிப்பாக அதை செய்ய மாட்டார். அது கண்டிப்பாக எதிர்ப்பும் தெரிவிப்பார். இது ஒரு வேளை ஃபியூச்சரில் அவங்களுக்கு வந்து இது ஒரு வேளை சக்ஸஸ் ஆனால் என்ன மாதிரி பாதிப்புகள்லாம் அவங்களுக்கு ஏற்படும்? இல்லை, அதை தான் சொல்கிறேன். இதில் வந்து இந்த மாதிரி நம்ம ஆப்ரேஷன் பண்ணுற நாக்கை பிளவுபடுத்துகிற ஆப்ரேஷன் பண்ணால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒருத்தங்க பேசும்போது நம்ம நாக்கு வந்து நுனி நாக்கு வெளியே வந்துட்டு உள்ளே போகும். இந்த நுனி நாக்கு இரண்டாக பிறந்தால் அது பார்க்கறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒருத்தங்க பார்க்கும்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா, ஓப்பனாக சொல்ல போனால் பாம்புக்கு தான் அந்த நாக்கு இந்த மாதிரி இருக்கும். நுனி நாக்கு இரண்டாக பிளக்கிறது நார்மல் ஹியூமன் பீங்ஸில் கிடையாது. அது பார்க்கறதுக்கு ஒரு அருவப்பாக இருக்கும் ஒன்று. ரெண்டாவது,
பேச்சு நம்ம பேச்சு நுனி நாக்கு வந்து பல்லில் பட்டு தான் நம்ம சில வார்த்தைகள்லாம் உச்சரிப்போம். அந்த உச்சரிக்கும் தன்மை நம்மிடம் பெய்விடும். பிறகு நாக்கு வந்து இன்னொரு விஷயம், நாக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம சாப்பாடை சாப்பிட்றதுக்கும் விழுங்குவதற்கும் அது உபயோகிக்கிறது. அந்த நுனி நாக்கில் பிளவு ஏற்பட்டால் அதுவும் பாதிக்க ஏற்படும். ப்ளஸ் நாலாவது, இந்த மாதிரி இடத்துல ஆப்ரேஷன் பண்ணால் இன்ஃபெக்ஷன் வந்து நாக்கே கெட்டு போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நாக்கு வந்து அதாவது நாக்கோட சைஸ் குறைஞ்சதுன்னா பேச்சு பேரும், அதாவது பேச்சு போய் நம்மளால் நார்மலாக பேசுறது புரியாமல் போய்விடும். ஸோ அதுதான் இது ஒரு முற்றிலும் ஒரு தவறான அறுவை சிகிச்சை என்று கூறுவேன்.